இந்த உலகத்தில் நம்ம நல்லவங்களா வாழ்கிறோம் இல்லையா? எப்போவுமே நல்ல கேரக்டரோட நல்ல குணத்தோடு இருக்கும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம அந்த குணம் இருக்கிற வரைக்கும் நல்லவங்களாக தாங்க வாழுவோம். நம்பிக்கையாக நம்ம எப்போவும் இருக்கணும். நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. எப்போவுமே எனக்கு பாசிட்டிவான மைண்டை கூடிய அல்லாஹ், தவறையும் பாவத்தை எனக்கு அழகுபடுத்தி காமிச்சிடாதே அல்லாஹ். அதனால தான் பெருமானார் சொல்லுவாங்க, புகாரியில் 6607வது செய்தி ஒரு வாசகம் தான், ஆனால் உள்ளத்தில் ஆழமாக பதியணும். இன்னமல் அமால் பில் ஹவாத்திம். நீங்கள் எப்படி நல்லவங்களாக வாழ்கிறீங்களோ அதே மாதிரி நல்லவர்களாக உங்களுடைய கடைசி நேரங்கள் அமையும். அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தர்மம் பண்ணாங்க, நிறைய ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாங்க, எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க டெத்துக்கு முன்னாடி எவ்வளோ மக்கள் சம்பாதிச்சாங்க, இப்படிலாம் மக்கள் பேசுவாங்க இல்லையா? அப்படி ஒரு லைஃப் நமக்கு இறைவன் கொடுப்பாங்க. அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, இன்னமல் அமால் பில் ஹவாத்திம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவிமார்கள் ஒருத்தவங்க, ஏழைகளின் தாய். அவங்க பேர் உம்முல் மசாக்கின், ஏழைகளின் தாய். என் மனைவிக்கு பிறகு கை நீளமான பெண் மரணிப்பார் என்று பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா கை உண்மையில் நீளம் கிடையாது, கொடுத்து நீளம். அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்து ஏழைகளுக்கு உணவளிப்பார்களாம். அவங்க இறப்புடைய நேரத்தில் ஒட்டுமொத்த மதீனாவுமே அலறுகிறது. இவ்வளவு பெரிய அன்பை சம்பாதிச்சிருக்கிறாங்க. எங்க நாம் இந்த உலகத்தை விட்டு என்னைக்கா ஒரு நாள் மறையத்தான் போகிறோம். நம்ம மறைந்தாலும் நம்முடைய குணம், நம்முடைய உதவி, நம்முடைய பண்புகள் மக்கள் மனதில் என்றென்றைக்கும் வாழும் தோழர்களே. அவங்க மரணித்த நேரம் அவங்க கஃபன் துணி இருக்குது. உமர் ரலியல்லாஹு வாங்கிட்டு வந்த கஃபன் துணியை தனக்கு அணிவிக்க சொல்லிட்டு, ஒருவேளை அவங்க வாங்கிட்டு வந்தா என் கஃபனில், அவங்க கஃபனில் அடக்கம் பண்ணுங்க, இல்லைன்னா என் கஃபனை தர்மம் செஞ்சிடுங்க, உடம்புல போர்த்துற துணி, அந்த தர்மத்தின் நிழலில் என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னார்கள். கடைசி வரைக்கும் அந்த நன்மையிலே இறைவன் வைப்பான் தோழர்களே. அப்படிதான் நாங்களும் நல்ல பண்புடைய மக்களாக இருப்போம். இறுதி வரை இறை நம்பிக்கையோடு வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.